தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வகையில நல்ல ஏற்றமான மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப கடுமையான மன அழுத்தங்கள்ல இருந்தவங்க, அப்படியே ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்தவங்க, வாய் விட்டு சிரிக்கிற காலகட்டம். சரியான வேலை வாய்ப்பே கிடைக்கலைங்க, என் படிப்புக்கு ஏற்ற வேலை இங்க இந்தியாலே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில ரொம்ப சூப்பரான வேலை இல்லைனாலும் கூட பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தாராளமாக எடுத்துக்கிடுங்க. அது நீங்க சொந்த இடத்துல தேடினாலும் சரி, வெளி இடத்துல தேடினாலும் சரி. வெளி இடத்துல தேடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையா கிடைக்கும். இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பு அல்லது வேறெங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய உடல்நிலையில சின்ன சின்னதா தொந்தரவு தரும். 3வது வாரத்திலையும் 4வது வாரத்திலையும். ஆக உங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மாமியார் வீட்டு வழியிலிருந்து, அதாவது உங்களுடைய இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையினுடைய வீட்டு சைட்ல இருந்துங்க, மாமியார் வீட்டு சைட்ல இருந்து சின்ன சின்னதான உறவுகள்ல உரசல் அல்லது டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டு சைட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வருகின்றது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனையை இலகுவா அப்படியே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி விட்டுறலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கான டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, அதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொது பலன் இது ஒரு மாத பலன். இதுக்கு ஒரு 10% தான் பலம் உண்டு. இப்போ இதில் சொல்கிற எல்லா ப்ரொடிக்ஷனும் அப்படியே நடந்துருன்னு கிடையாது. அப்போ எதுக்குங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு பேரலாக தசாபுக்தியை மென்ஷன் பண்ணுவேன். இந்த பலனை சொல்லும்போது அந்த தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கிட்டு அந்த ப்ரிடிக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். ஆக அன்பு நண்பர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வகையில நல்ல ஏற்றமான மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப கடுமையான மன அழுத்தங்கள்ல இருந்தவங்க, அப்படியே ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்தவங்க, வாய் விட்டு சிரிக்கிற காலகட்டம், அந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டம், கொஞ்சம் கலகலப்பா இருக்கக்கூடிய காலகட்டம், உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷ ரேகை, சிரிப்பு ரேகை பரவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம், குறிப்பா இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரம் அமையும். அப்போ உங்க ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக, வழக்கத்திற்கு மாறாக இந்த மாதம் நீங்கள் நிறைய பேர்கிட்ட புத்திசாலி, எக்ஸ்பர்ட் பாவம், அவன் வேற லெவல் பாவம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல நல்ல பேர் எடுப்பீங்க. அதாவது உங்களுடைய அறிவு கூர்மையினால் நீங்க சும்மா போற போக்குல எதையாவது ஒன்று பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பாராட்டுதல்களை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகப்படி நல்ல ஏற்றங்கள், நல்ல பெயர் கிடைப்பது, நல்ல ஒரு ஒரு உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் நிறைய பேருக்கு வந்துடும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக, கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண அமைப்புகள் அனைத்தும் உறுதி செய்யப்படுகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகளுக்கான அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். இது ஒரு அமைப்பு. அப்போ தசாபுக்தியின் அடிப்படையிலையும் 7ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுமானால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்க அதை தாராளமா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, சரியான வேலை வாய்ப்பே கிடைக்கலைங்க, என் படிப்புக்கு ஏற்ற வேலை இங்க இந்தியாலே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில ரொம்ப சூப்பரான வேலை இல்லைனாலும் கூட பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தாராளமாக எடுத்துக்கிடுங்க. அது நீங்க சொந்த இடத்துல தேடினாலும் சரி, வெளி இடத்துல தேடினாலும் சரி. வெளி இடத்துல தேடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையா கிடைக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதான் விஷயம். சரிங்களா? அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை அது பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
தொழில், பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல கொஞ்சம் கடுமையான ப்ரெஷர் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். வேலை கிடைக்கும், உத்தியோகத்துல நல்ல உயர்வும் கிடைக்கும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் லோடோ ப்ரெஷரோ கொஞ்சம் அதிகமா ஏற்படாதனால, என்னடா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சதும் போதும், இவங்க வாட்டி வதைக்கிறதும் போதும் அப்படிங்கிற மாதிரியான மாதம் இந்த மாதம். உங்க ஜாதகப்படியும் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா அந்த ஒர்க் லோட் இன்னுமே கூடுதல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தொழிலில் ஓரளவுக்கு நகர்வு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தொழில் மந்தமாக போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் பெரிய முதலீடுகள் போடாதீங்க, சின்ன சின்ன முதலீடுகள் போடுங்க. அதுவே உங்களை ஓரளவுக்கு நல்லா நகர்த்தி கொண்டு போயிடும். அதுலேயும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்றீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஓடும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகப்படியும் 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் ஓரளவுக்கு தொழிலின் நகர்வு ஒரு நல்ல நிலையினை பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான அமைப்புகள்ல அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? நல்லாவே போகும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்ல சுறுசுறுப்பா எடுத்த காரியத்தை முடிச்சு அதனால நல்ல பெயர் நிறைய பேர்கிட்ட வாங்குவீங்க. அதே போல் பலரினுடைய அட்ராக்ஷனை நீங்க பெறுவீங்க. அதாவது உங்களை நோக்கி பலரின் பார்வையை ஈர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் பலர் உங்களை என்ன சொல்றதுங்க, ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கவும் செய்வார்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் திருமண அமைப்பு தன்னாலேயே தேடி வந்த அமையும். நீங்க ரொம்ப சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. எப்பயோ சொல்லி வச்சிருந்திருப்பீங்க, அங்க கேட்டு வச்சிருந்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் இப்போ வந்து சேரும். அப்படியே உங்க ஜாதகப்படி 7ஆம் இடம் 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா நல்லபடியா திருமண அமைப்புல கைகூடி கன்ஃபார்மே முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு ஏற்றமான அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் அது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கீங்க அல்லது வெளியூர் வருமானம் வெளிநாடுகள்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகத்துல முன்னேற்றம். உங்க ஜாதக அமைப்பின்படியும் 12ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்க அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பு அல்லது வேறெங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய உடல்நிலையில சின்ன சின்னதா தொந்தரவு தரும் 3ஆவது வாரத்திலையும் 4ஆவது வாரத்திலையும். ஆக உங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்படியே உங்க ஜாதகத்து வாங்க 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்படும். அதனால அதை கூடுமான வரையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக தனுசு ராசிக்கார குழந்தைகளை பொறுத்த மட்டும் படிப்புல இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகி சுட்டித்தனமாகி படிப்புல பட்டை கிளம்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஓஹோன்னு வந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்னு சொல்ல. கோச்சாரம் 10%. அதுக்குட்பட்டு இப்ப இருந்ததை விட படிப்புல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உறுதியாக கிடைக்கும். ஜாதகப்படியும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா அந்த படிப்புல ஒரு நல்ல குரோத் அப்படிங்கிறது ஒரு நன்மையான அமைப்புகள்ல முன்னேற்றத்தை நோக்கி நோக்கி நகரவும் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆக கல்யாணம், வேலை, தொழில், படிப்பு, ஆரோக்கியம், உங்களுடைய அறிவுத்திறமையினால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பது, இது எல்லாம் சிறப்பாக அமையும். ஒரு சிலருக்கு இந்த மாசம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த பார்த்ததும் காதல்ங்கிற மாதிரி காதல் மலருகின்ற மாதமாக அமையப்பெறுகின்றது. அதுவும் இல்லாமல் உங்கள் ஜாதகப்படியே 12ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த 3ல எந்த ஒரு பாவகம் சார்ந்த 5, 3, 12 பாவகம் சார்ந்ததுல எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும். அல்லது உங்களுக்கு காதல் உணர்வு தோன்றும், நீங்க வெளிப்படுத்தல, அது அடுத்த விஷயம். காதல் உணர்வு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அல்லது காதலில் விழுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மாமியார் வீட்டு வழியிலிருந்து, அதாவது உங்களுடைய இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையினுடைய வீட்டு சைட்ல இருந்துங்க, மாமியார் வீட்டு சைட்ல இருந்து சின்ன சின்னதான உறவுகள்ல உரசல் அல்லது டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்போ கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டு சைட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வருகின்றது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனையை இலகுவா அப்படியே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி விட்டுறலாம். நீங்களும் இறங்கி வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு இப்ப இறங்குறீங்கன்னா கொஞ்சம் சிரமமாயிரும். அதை பார்த்துக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஆக 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கும்னா உறுதியாக அந்த தொந்தரவுகள் ஏற்படும், பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, ஓவராலாகவே இந்த மாதம் ஒர்க்ல கொஞ்சம் லோடு தரும், மன வாழ்க்கையில உங்க மாமியார் வீட்டு சைட்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனையை தரும். இந்த 2 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதும். வேற எதுவும் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே உள்ளது. நன்றாகவே இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.